எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு பொருளையும் எப்படி புழு பூச்சி வண்டு வராமல் பாதுகாக்கிறது, அப்புறம் ரொம்ப நாளைக்கு எப்படி அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி சின்ன சின்ன டிப்ஸு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நம்ம பருப்புகள் வாங்குவோம், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, இதெல்லாம் நம்ம அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோம். கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது அரிசியெல்லாம் இருந்தால் அதில் நம்ம அடியில் வேப்பந்தழை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வேப்பந்தழை போட்டு வச்சிங்கனாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது அடியில் சுக்கு வசம்பு இதை கண்டெய்னரில் நல்லா அடியில் போட்டுருங்க. மூடியில் அல்லது உள்ளார கூட சிலிக்கா ஜெல் போட்டுக்கோங்க. இது ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிடும். இதை ஸ்டோர் பண்ணி கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி இதில் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பொருள், முக்கியமான பொருள் உப்பு. வசம்பு போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி தூள் உப்பை நல்லா கலந்துக்கிட்டு போட்டு வச்சிங்கன்னா நம்ம இதை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் உப்பு அதில் போயிடும், தண்ணியில் கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி உப்பு கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பருப்புகள்லாம் ரொம்ப நாள் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் இந்த மாதிரி தக்காளி நல்லா சீப்பாக கிடைக்கிறப்ப நிறைய தக்காளிகள் வாங்கி வச்சுருவோம். நம்ம சமைக்கிறதுக்கு இந்த தொக்கு ஊறுகாலாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் இல்லைன்னா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தக்காளியை காம்பு பகுதி இப்படி அடியில் இருக்க மாதிரி பார்த்து வச்சிங்கனாலும் கெட்டு போகாது. இது இடத்த அடைக்கும். சிலவங்க இந்த காம்பு பகுதியில் எண்ணெய் தடவி வச்சாலும் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தக்காளி எடுக்கும்போது நல்ல பழுத்த பழமாக எடுக்கும்போது தக்காளி எடை, அதாவது அது கொஞ்சம் பழுத்தோன்னு காயாக இருக்கும்போது தான் வெயிட்டாக இருக்கும். பழுத்தோன்னு அதோட வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி, அப்போ நிறைய பழங்கள் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையா, பழங்களாக பாதி கொஞ்சம் காயாக இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பழுக்க நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதோட இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் எத்தனை பழங்கள் வைக்க முடியுதோ இப்படி மடித்து வச்சுட்டு ஒரு துணி பையில் இந்த மாதிரி காட்டன் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பழங்கள் ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வீணாகாது. இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பழங்கள் ஒரு மாதம் ஆனாலும் அழுகி போகாது. ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பொதுவாக தக்காளியை வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நம்ம தேன், நெய் இதெல்லாம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். தேன் வந்து இயற்கையாகவே கெட்டு போகாது. தேனில் எந்த பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது வந்து கெட்டு போகாது. ஆனால் தேனே நம்ம ரொம்ப நாள் கெட்டு போகாமல், தேனோட இது மாறாமல் இருக்கணும்னா அதில் மிளகு போட்டு வச்சிங்கன்னா தேனோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். மிளகு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கற்பூர டப்பிலையும் மிளகு போட்டு வச்சிங்கன்னா கற்பூரம் சீக்கிரம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இதே மாதிரி நெய்யில் வந்து நெய் ரொம்ப நாள் அந்த வாசம் கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும்னா வெந்தயம் போட்டு வச்சாலும் மாறாமல் இருக்கும். அதே போல் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு வச்சாலும் நெய்யோட வாசம் மாறாமல் இறுதி வரை நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து சில நாள் ரொம்ப கெட்டியாகாமையும் ஒரு மாதிரி நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ளோ நல்லா இதாகவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சிங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நெயில் பாலிஷ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த நெக்கில் வந்து வேஸ்லின் தடவி வச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் காஞ்சி போய் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக இப்படி ஓப்பன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.